இலங்கையில காணப்படுற முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள்ல ஒன்றான கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரம் நம்மட கிழக்கு மாகாணத்துல அமைஞ்சிருக்கிறது. நம்மட கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும். கொக்கட்டிச்சோலை என்று சொல்ல போனாலே நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்கிற ஒரு புண்ணிய பூமி. இந்த கொக்கட்டிச்சோலைக்கு கட்டாயம் தேவையான ஒரு கடை தான் இந்த ஸ்ரீ விஷ்ணுபதி. ஒரு வீட்டு சாமி அறைக்கு தேவையான பூஜை பொருட்கள் இருந்து ஒரு ஆலயத்திட கும்பாபிஷேகம் நடத்த தேவையான பூஜை பொருட்கள் வரைக்குமே ஒரே கூரையின் கீழே உங்களுக்கு நியாயமான விலையில இங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நம்மள நிறைய பேர் விடுற ஒரு பிள்ளை என்ன தெரியுமா, ஒரு கோயிலுக்கோ அல்லது உங்களோட வீடுகளுக்கோ தேவையான இந்த சாம்பிராணி, கற்பூரம், மணக்குச்சி இந்த மாதிரியான பொருட்களை ஒரு சில்லறை கடையில போய் வேண்டும். நீங்க ஒரு சில்லறை கடையில் அப்படி வேண்டக்குள்ள அங்க கருவாடும் வச்சிருப்பாங்க, மீன் டின்னும் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லா பொருட்களுமே எல்லா விதமான ஆட்களுமே கலந்திருக்கிற ஒரு இடத்துல ஆலயங்களுக்கோ அல்லது கூட சாமியரைக்கோ தேவையான பொருட்களை நீங்க வாங்குறதை விட இப்படி முழுக்க முழுக்க ஆலயங்களுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீ விஷ்ணுபதி மாதிரியான கடைகள்ல உங்களோட வீட்டு பூஜை பொருட்களையோ அல்லது ஆலயங்களுக்கு தேவையான பொருட்களையோ நீங்க வேண்டக்குள்ள அந்த தூய்மையும் பரிசுத்தமும் காக்கப்படும். முதலாவது நம்மளோட வீட்டு சாமியறைக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து இந்த வீடியோவை கொண்டு போவோம். மணக்குச்சிகளா இருக்கட்டும், கற்பூரமா இருக்கட்டும், பன்னீரா இருக்கட்டும், குங்குமம், சந்தனம், சாம்பிராணி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீ விஷ்ணுபதியில ஹோல்சேலாக எடுத்து உங்களுக்கு விற்பனை செய்கிறதால கட்டாயம் இந்த பேக்கெட்களில் அடிச்சிருக்கிற விலையை விட குறைச்சி உங்களுக்கு தருவாங்க. அடுத்தது உங்களோட வீட்டு சாமி அறைக்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கடைகளுக்கு வைக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் இன்னொரு ஆக்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சாமி படங்களும் அனைத்து விதமான வடிவங்கள்லையும் நம்மளோட விஷ்ணுபதி கடையில் அவைலபிளாக இருக்குது. இது மட்டுமல்ல நினைக்காங்க, இன்னுமே நிறைய சாமி படங்கள் உங்களுக்கு தேவையான டிசைனில் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கதிர்காம சீசன் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் நிறைய பேர் நடந்து யாத்திரை போவீங்க அல்லது வாகனங்களில் போவீங்க. அப்படி கதிர்காமத்துக்கு போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல் கொண்டு போகிறதுன்றது ஒரு வளமையான விஷயங்கள் தான். ஒரு அடியிலிருந்து 6 அடி வரைக்குமான வெண்கல வேல் வந்து ஸ்ரீ விஷ்ணுபதி கொக்கட்டிச்சோலையில வந்து காணப்படுகிறது. வேல் மட்டுமன்று இல்லாமல் உங்களுக்கு ஒரு அடியிலிருந்து 6 அடி வரைக்குமே நீங்கள் சூளங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வாள்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விளக்குகள் எடுத்துக்கொள்ளலாம். விளக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடியிலிருந்து 6 அடி வரைக்குமே நீங்கள் ஸ்ரீ விஷ்ணுபதியில் விளக்குகள் வெண்கலத்தில் எடுத்துக்கொள்ளலாம். குடங்கள் வந்து காணப்படுது. இதை தவிர வெண்கல சிலைகள் வந்து காணப்படுகிறது. எல்லாமே நம்ம கொக்கட்டிச்சோலையில் காணப்படுற ஸ்ரீ விஷ்ணுபதியில் காணப்படுது. இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெண்கல குடங்கள், வெண்கல சிலைகள், வெண்கல விளக்குகள் எல்லாம் காணப்படுது. அதுலேயும் இந்த குடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்டலக்ஷ்மி குடம் என்று சொல்கிறாங்க. ஸோ இதை வளைச்சி வந்து அம்மண்ட முகம் வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ இந்த குடம் எல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக எல்லா கடைகள்லையும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்க மாட்டீங்க. அதுவும் வெண்கலத்தில், நல்ல குவாலிட்டியான வெண்கலத்தில். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்கட்டிச்சோலையில் காணப்படுற ஸ்ரீ விஷ்ணுபதி கடையில் காணப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு மற்ற இடங்களில் கிடைக்கிறத விட மிகவுமே மலிவான விலையில் விஷ்ணுபதியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க மெயினாக இந்த பூஜை பொருட்கள், சாமி பொருட்கள் செய்கிறாங்க. அதுவுமே இப்படி ஹோல்சேலில் எடுத்து உங்களுக்கு தார வடிவா. அடுத்தது நான் இந்த கடைக்குள்ளே வந்தோன்னே பார்த்து இம்ப்ரெஸ்ஸான விஷயம், ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வீடு குடி போவாங்க அல்லது புதுசாக கடை திறப்பாங்க. அப்படியான ஆட்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நிறைய அழகான பொருட்கள் வந்து கிஃப்ட் ஐட்டங்களும், அதுவும் அதிர்ஷ்டம் ரிலேட்டடாக சாமி ரிலேட்டடான கிஃப்ட் ஐட்டங்களும் வந்து இங்கே காணப்படுது. விஷ்ணுபதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு சின்ன சாமியறையிலிருந்து பெரிய கோயில் நடத்த தேவையான யாக பொருட்கள் வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே கூரையின்களை காணப்படுது. எனக்கு பின்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இங்கே காணப்படுது. ஒரு ஆலயம் நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லது ஒரு யாகம் நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இவங்ககிட்ட வந்து கேட்டிங்களாண்டாலே என்ன யாகம் என்று சொன்னீங்கன்னா அதுக்கான பொருட்களை வந்து இவங்களே உங்களுக்கு தருவாங்க. இப்போ ஒரு ஆலயத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐயருக்கு கொடுக்க தேவையான பொருட்கள் வந்து காணப்படும். இப்போ வேட்டி சட்டை, அந்த கும்பத்துக்கு மேலே விற்கிற அந்த பொருள், இப்படியான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷ்ணுபதி கடையில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த யாகத்துக்கு என்ன பொருள் தேவை அல்லது ஐயருக்கு என்ன கொடுக்குறேன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படியான தருணங்களில் கூட நீங்கள் விஷ்ணுபதியில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பொருட்கள் அப்படி செட்டாகவே எடுத்து தருவாங்க. நீங்கள் தனித்தனியாக வேண்டணும் இல்லை. அண்ட் அடுத்த இன்னொரு பொருள் நான் வந்து இங்கே பார்த்துருந்தேன், இந்த கண்ணாடி காப்புகள். இதை வந்து சுமங்கலி காப்புகள் என்றும் சொல்லுவாங்க. இப்படி சுமங்கலி பூஜைகள் அல்லது நவராத்திரி செய்யக்குள்ள நிறைய சில வெப்பம், இப்படி எல்லா ஐட்டமும் ஆலயம் சம்பந்தமான எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரே கூரையின்களை காணப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் ஐட்டங்கள். இப்போ நிறைய இடங்கள்ல இந்த ஒரிஜினல் எண்ணெய் ஐட்டங்கள் எடுத்துக்கொள்ள ஏலாமல் இருக்குது. நிறைய கலப்படம் எல்லாம் செய்கிறாங்க. இவங்க ஆலயங்களுக்கென்று பார்த்து எடுக்கிறதால நல்ல ஒரிஜினல் எண்ணெய், இப்போ ஆமணக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மற்றது பஞ்சக்கூட்டெண்ணெய், நெய்யிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற நெய், ஆலயங்களுக்கு பயன்படுத்துகிற நெய் என்று எல்லாமே ஆலயங்களுக்காக புனிதமாகவும்
கலப்படம் இல்லாமையும் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதும் மற்றது வேற பூஜை பொருட்களுக்கும் தேவைப்படுறதான எல்லா பொருட்களுமே நம்ம விஷ்ணுபதியில காணப்படுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சங்கு ஐட்டங்கள், வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துல வந்து இந்து சமய ஆன்மீகத்துல வந்து முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய சங்குகள் இதெல்லாம் காணப்படுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குட்டி குட்டி வலம்புரி சங்குகள். இதுவுமே வந்து இந்த மாலையில எல்லாம் இப்ப தங்க மாலை, வெள்ளி மாலையில எல்லாம் செஞ்சு போடுவாங்க. இதெல்லாம் பெரிய சங்கு, வலம்புரி இடம்புரி ரெண்டுமே வந்து காணப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், கிழக்கு மாகாணத்துல இல்லை, மட்டக்களப்பில் இல்லை, கிழக்கு மாகாணத்திலே நீங்க வேற எங்கேயுமே எடுக்க மாட்டீங்க. இதுக்குள்ள இருக்கிற காணப்படுற இந்த குட்டி குட்டி குட்டியா இருக்கிற சங்குகள் ஒவ்வொன்றுமே வலம்புரி சங்குகள். இது நீங்க கிழக்கு மாகாணத்திலேயே வேற எங்கேயுமே எடுக்க மாட்டீங்க. இது எதுக்கு பயன்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா கூடுகளுக்கு உள்ள, அதாவது நம்ம இடுப்புல கழுத்துல போடும் கூடு, அதுக்குள்ள வைக்கக்கூடிய சங்குகள். ஸோ இதெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவான சங்குகள், குட்டி குட்டி வெரி டைனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வலம்புரி சங்குகள் வந்து காணப்படுது. இது கிழக்கு மாகாணத்திலேயே கொக்கட்டிச்சோலையில் காணப்படுற ஸ்ரீ விஷ்ணுபதியில தான் இந்த சங்குகள் காணப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தினசரி பூஜைகளுக்கு தேவையான நவக்கிரக பட்டுகள், அம்மன் பட்டுகள், பிள்ளையார் பட்டுகள், இதை தவிர ஐயர்மார் உடுத்தக்கூடிய வேட்டிகள், இப்படியான ஐட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷ்ணுபதியில தேவையான அளவுல காணப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெல்கம் மாலைகள். இது நீங்க உங்களோட வீட்டு வாசல்கள்ல கொழுவலாம் அல்லது ஆலயங்கள்ல கொழுவலாம். இது தேவையான சைஸ்ல தேவையான டிசைன்ல வந்து காணப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கள் போடக்கூடிய மாதிரியான மாலைகள். இதுவுமே வந்து நீங்க பிளாஸ்டிக்லயும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கல்யாணத்துக்கு இருக்கட்டும், ஆலயங்களுக்கு இருக்கட்டும், இயற்கையான, அதாவது நேச்சுரல் ஃப்ளவர்ஸ்ல செஞ்ச மாலைகள் வந்து எடுக்க போறீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு முதல் ஸ்ரீ விஷ்ணுபதி கடையில் ஓட பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இயற்கையாக செய்யப்பட்ட மாலைகளை வந்து இவங்க அழகா செஞ்சு தருவாங்க. அது கல்யாணத்துக்காக இருக்கலாம் அல்லது ஆலயங்களுக்காக இருக்கலாம். உங்களுக்கு தேவையான இயற்கையான மாலையாக இருந்தாலும் சரி அல்லது இப்படி பிளாஸ்டிக் மாலையா இருந்தாலும் சரி, அதுவுமே ஸ்ரீ விஷ்ணுபதியில காணப்படுது. ஆலய பொருட்கள், பூஜை பொருட்களை தவிர ஒரு ஆலயத்துக்கு தேவையான சிலைகளா இருக்கட்டும், அது கற்சிலைகளா இருக்கட்டும் அல்லது வெண்கல சிலைகளா இருக்கட்டும், இதுவுமே வந்து ஸ்ரீ விஷ்ணுபதியில வந்து நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது சின்ன சிலையாக இருந்தாலும் சரி, பெரிய சிலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமா நம்ம ஸ்ரீ விஷ்ணுபதி கடையில ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆலய பொருட்கள், பெரும்பாலான பொருட்கள் எல்லாமே வந்து நேரடியா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரிஜினல் பொருட்களாக காணப்படுது. நான் நிற்கிற பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெண்கல விளக்குகள், வெண்கல தட்டுகள், அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வைக்கக்கூடிய உண்டியல்கள், பனையோலையால் செய்யப்பட்ட பெட்டிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மண் சட்டி, இப்போ கற்பூர சட்டி எடுக்க தேவையான மண் சட்டிகள், பொங்குறதுக்கு தேவையான மண் சட்டிகள், சிட்டி விளக்குகள், வேல், இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ விஷ்ணுபதி கடையில் இருக்குது. இப்போ நிறைய கோயில்களில் வந்து திருவிழாக்கள் நடக்குது. ஆலயங்களில் தேவையான ஒரு விஷயம், சாமி வெளிவலம் வரக்குள்ள சாமிக்கு பிடிக்கிற கூட, அதெல்லாம் கூட பாருங்க நல்ல அழகான டிசைன்ஸ்ல இங்க குடைகளுமே வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேற குடைகள் தேவைன்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி இவங்க ஆர்டர் பண்ணியும் செஞ்சு தருவாங்க. எப்படி ஸ்ரீ விஷ்ணுபதி கடையில ஆலயங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேனும், இவங்ககிட்ட பேசிக்கா ஒரு கோயில் ரிலேட்டடான எல்லா ஐட்டமும் இருக்கின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தட்டு. இதுல காவிய புத்தகங்கள், தேவார புத்தகங்கள் எல்லாமே, உங்களுக்கு பகவத்கீதை வேணுமா, எல்லாமே ஒரே கூரையின்களை உங்களுக்கு கொக்கட்டிச்சோலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலய பொருட்கள் வேண்ட வரவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான எவர் சில்வர் ஐட்டங்கள் அல்லது வீட்டு பாவனை பொருட்கள் இதெல்லாமே கூட இவங்ககிட்ட ஒரு பக்கத்துலேயே, இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் கொக்கட்டிச்சோலையாக இருக்கலாம் அல்லது கொக்கட்டிச்சோலைக்கு அண்மித்த பகுதிகளில் இருக்கலாம் அல்லது நீங்கள் கொக்கட்டிச்சோலை சிவன் கோயிலுக்கு போகிற ஒரு நபராக இருக்கலாம். உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே, அது எதுவாக இருந்தாலும் சரி, சந்தனக்குச்சியில் இருந்து ஒரு கும்பாபிஷேகமே நடத்துறதுக்கு தேவையான பொருட்கள் வரைக்குமே உங்களுக்கு ஒரே கூரையின் கீழே மலிவான நியாயமான விலையில நீங்க தரமான பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு வர வேண்டிய இடம் தான் இந்த ஸ்ரீ விஷ்ணுபதி கடை. இவங்களோட லொக்கேஷன் சொல்றது வெரி வெரி ஈஸி. இவங்களோட லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தெரியுத ரோட், இந்த ரோட் தான் நம்ம கொக்கட்டிச்சோலையில காணப்படுற கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரன் கோயிலுக்கு போற ரோட். ஸோ இங்கால சைட் திரும்பினீங்கன்னு சொன்னாலே அவங்களோட என்ட்ரன்ஸ், கொக்கட்டிச்சோலை என்ட்ரன்ஸ், அவரது ரெண்டு பார்த்தாலே ஸ்ரீ விஷ்ணுபதி கடை தெரியும். ஸோ அங்கால பக்கம் போனால் கொக்கட்டிச்சோலை சிவன் கோயில் வந்து வரும். ஸோ இந்த கடையில் வந்து நீங்கள் உங்களோட பூஜை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நியாயமான விலையில் வந்து வேண்டிக்கொள்ளலாம். இனி அங்கஞ்செல்லாம் இப்போ இந்த கொக்கட்டிச்சோலை அண்மித்திருக்கிறவங்க வந்து ஒரு பொருட்களை தேடி வேறு வேறு இடங்களுக்கு ஓடி திரிய தேவை. எல்லா பூஜை பொருட்களும் அல்லது உங்களோட சிலைகளாக இருக்கலாம், வெண்கல பொருட்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ஒரே கூரைங்களை வாங்குறதுக்கு கொக்கட்டிச்சோலையில் காணப்படுற ஸ்ரீ விஷ்ணுபதி கடைக்கு வாங்க.